ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறாங்க என்பதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கனை முதல்ல நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கி தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்க, சிக்கன் மசாலா, கரம் மசாலா இது எல்லாமே ஆயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து இதை ஒரு தனி பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், எக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு எந்த சைஸில் வந்து கோலா உருண்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம், தவா ஃப்ரை பண்ணிக்கலாம், தந்தூரியில் ஃப்ரை பண்ணிக்கலாம், பார்பிக்யூவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல வெரைட்டியில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ண போகிறோம். பார்பிக்யூ ஸ்டைலில் பார்பிக்யூ சிக்கன் பண்ணுற அந்த பிளேஸில் வச்சு அதை பண்ண போகிறோம். ஓகேங்களா? கங்கஸில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த கோலா உருண்டை வடை ஷேப்பில் தட்டி அந்த பார்பிக்யூ கம்பியில் வச்சிடணும். அடுத்து இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகுன்றதுனால கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு சைடு வந்து திருப்பி வச்சாச்சு. அந்த சைடு வந்தோடனே அடுத்து இன்னொரு சைடு வந்து திருப்பணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணணும். பட்டர் வந்து எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னாக்கா, கோலா உருண்டை சாஃப்ட்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு கோலா உருண்டை வைப்பதற்கு. கோலா உருண்டையில் பார்பிக்யூ கோலா உருண்டை இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம். இது மாதிரி வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க, இல்லை வீட்டில் செஞ்சுருந்தாலோ, இல்லை நீங்கள் எங்கேயாவது சாப்பிட்ருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு பக்கம் வந்து திருப்பி வச்சாச்சு. இதுலேயும் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், அப்படியே ரோஸ்ட் ஆகிறது நல்லாவே தெரியுது. அப்படியே கொதிக்குது அனலில். உண்மையிலே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வேலை செய்கிறன்றது ரொம்ப வந்து கஷ்டமான வேலை. ஏன்னா வீடியோ எடுக்கும்போதே இவ்வளோ சுடுது பயங்கரமாக. இன்னும் அந்த இடத்துல நின்று வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி சுடுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களும் இந்த மாதிரி நீங்களும் வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேலை கஷ்டமாக ஈஸியாக, இல்லை விவசாயம் கஷ்டமாக ஈஸியாக, எது ஈஸின்றதை கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ நம்ம கோலா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அப்படியே கொதிக்க எடுத்து வைக்கிறப்பல வேறு மாதிரி இருக்குது. எல்லா வேலையும் கஷ்டம்தான். பட் ஆனால் இது ரொம்பவும் சூடான பகுதியில் வேலை செய்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் என்னால் அங்கே நிற்க முடியல. ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல். தேங்க்யூ. பை.